வணக்கம். என் நேம் பிரகாஷ். BMW கண்டெய்னர்ஸ், கோயம்புத்தூர். நாங்கள் வந்து ஆஃபீஸ், ரெசார்ட், ஃபார்ம் ஹவுஸ் கண்டெய்னர்லேயே வந்து உங்களுக்கு தேவையான ஒரு கஃபேட்டேரியா ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், ரெசார்ட் ஆகட்டும், நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி உங்களுக்கு கஸ்டமரோட தேவை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஆஃபீஸ் கண்டெய்னர். அது யாருக்காக பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோகை முருகன். தோகை முருகன்ங்கிறது கரூரில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட், பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கரூரில் நிறையா பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ஸு சைட்ஸ் எல்லாமே போட்டிருக்குறாங்க, போய் பாருங்கள். அவங்க வந்து ப்ளஸ் அதுவும் இல்லாமல் கோல்டு கம்பெனியும் வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்த 3வது கண்டெய்னர். இந்த ஆஃபீஸ் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 20 ஃபீட்டு. 20 ஃபீட்லேயே வந்து 8 ஃபீட்டு வித்தில் கொடுத்துருக்குறோம். உள்ள வந்து யூபிவிசி டூரு ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு ப்ளஸ் இன்சுலேஷன் வந்து ராக்கூல் இன்சுலேஷன் கொடுத்துருக்குறோம். தெர்மோகோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தெர்மோகோல் வந்து போடுவாங்க. நாங்கள் ராக்கூல் போட்டிருக்கிறோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வெளியிற ஹீட்டு வந்து உள்ளே வராமல் இருக்கும். ராக்கூலோட இன்சுலேஷனோட லைஃப் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைஃப் ஸ்பேனில் கொடுத்தா தான் நம்ம ஒரு 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துட்டா தான் நீங்கள் ரெண்டாவது வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும். இப்போ இருக்கிற கண்டெய்னர் ரேட்டு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அதோட ரேட்டே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட் ரேட்டே வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கண்டெய்னர் பார்க்கலாம் வாங்க. நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூபிவிசி டோர் வந்து உள்ள இப்போ ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூபிவிசி டோர் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். யூபிவிசி டோர் வந்து ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெளியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த நம்ம யூபிவிசி டோர் கொடுக்கும்போது அதோட கூலிங் வந்து வெளியே போகாமல் இருக்கும். அது வந்து அலுமினியம் ஆகட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி ஆகட்டும், 2 விதமாக போடலாம். நாங்கள் வந்து யூபிவிசி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அலுமினியம் கொடுத்துட்ருந்தோம், இப்போ வந்து யூபிவிசி கொடுத்துட்ருக்குறோம். கொஞ்சம் பெட்டராக வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் விரும்புகிறாங்க. நம்ம வந்து 10,000 20,000 வந்து நம்மளுக்கு அதிகமானாலும் பரவாயில்ல, பட் நல்லா பெட்டர் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் நாங்கள் ஒரு சிலதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணிகிட்ருக்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் போட்டிருக்கிற யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MDF ஷீட்டு, 9mm ஷீட்டு, அதுவும் VAR அப்படிங்கிற ஒரு பிராண்டு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். VARங்கிறது ஒரு பிராண்டு. நம்ம இந்த ஷீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்டு. அந்த பிராண்டை மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் உள்ள. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் உள்ள வயரிங் லைட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணிக்கிறோம். வெளியே எதுவுமே தெரியாது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லைட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ வந்து ஒரு 3 விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த சைஸோட வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 3 அந்த சைஸு. உள்ளே வந்து 2 ஃபேன் வந்து நாங்கள் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்குறோம். 2 ஃபேன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஃபேன் வந்து நாங்கள் தனியாக கட்டி வச்சுருக்கோம். பட் வந்து கஸ்டமர் சைட்டில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு 2 ஃபேனை வந்து ப்ராம்ப்டன். அதுவும் ஃபேன் வந்து ப்ராம்ப்டன்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டியோட ஃபேன். இப்படி ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து நம்ம ஏன் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னா, நாங்கள் ஒரு 3 to 4 வருஷம் கழிச்சு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நாங்களே எடுத்துக்குவோம். இப்போ இந்த லைஃப் ஸ்பேனில் வந்து இந்த மெட்டீரியலோட லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து ஏன் இந்த பெட்டர் தன் மெட்டீரியல் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட லைஃப் நல்லா இருந்தால் தான் நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது ரீசேல் வேல்யூ வந்து இது ஒரு காருக்கு இருக்கிற மாதிரி. கார் வந்து நம்ம புதுசு வாங்கிட்டோம், ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 3 இயர்ஸ் கழிச்சு விற்கும் போது நம்மளுடைய காருக்கு என்ன வேல்யூ, அதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டெய்னருக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதை வந்து மாற்றுக்கிறது இல்லாமல் அந்தளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூபிவிசி விண்டோ வந்து 2க்கு 3 கொடுத்துருக்குறோம். இது வந்து ஜென்ரலாக கொடுக்குறது இல்லை, எனக்கு 4க்கு 4 வேணுனாலும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கிறது வந்து வினியல் ஃப்ளோரிங் போட்டிருக்கோம். வினியல் இது வந்து நார்மல் மேட். கீழே இருக்கிற ஃப்ளோரிங்கில் வந்து மேட்டு. நம்ம வந்து கீழே டைல்ஸும் போட்டு கொடுக்கலாம். இதுலேயே வந்து கிச்சன் செட்டப்போ, டாய்லெட் செட்டப்போ, இல்லை பெட்ரூம் செட்டப்போ, எது வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து எங்களுடைய வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஹவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3.75 lakhs வந்து ஒரு மினி பட்ஜெட் ஃபார்மும் கொடுத்துட்ருக்குறோம் பெட்டராக. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல்ஸ் குவாலிட்டியோட கொடுத்துட்ருக்குறோம். நம்ம போடுற மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிச்சஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரு, அதே மாதிரி உள்ள மேலே போட்டிருக்க லைட்ஸ் எல்லாமே 2 இயர்ஸ் வாரண்டிக்கான லைட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கிறோம். உள்ளே போட்டிருக்கிற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ். இதே நீங்கள் ஃபினோலெக்ஸ் இது ஏன் லோ பிராண்டில் போடக்கூடாது அப்படின்னா, நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக தான் போட்டுருக்கு. இதே வந்து இந்த சீட்டு வந்து 9mm ஷீட்டு, இதே 3mm ஷீட் போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். 3mm ஷீட்டு போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்குது. சேம் தெரியாதரமா வந்து ஒருத்தங்க தள்ளிட்டாங்க, புஷ் பண்ணிட்டாங்கன்னா இதில் மேலே போய் விழுந்துச்சுன்னா பிரேக் ஆகிடும். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக போட்டு உள்ளே போட்டிருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா
ஜாயிண்ட்டுக்கு எல்லாமே உள்ள ஸ்டீல் பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உடன் யூஸ் பண்ணாமல் ஸ்டீல் பைப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ள ராக் யூஸ் பண்ணுறோம். பெட்டராக இப்படி ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ஒவ்வொன்றையும் ஒரு பெட்டர் யூனிக் ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா 295 ப்ளஸ் டேக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஆஃபீஸ் 40 feet 40 x 8 வந்து பார்த்தீங்கன்னா 560 ப்ளஸ் டேக்ஸ் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சுலேஷன், இந்த சேம் இன்சுலேஷன் 40 feetல இருக்கும். இது வந்து 20 feet. இதில் வந்து எனக்கு இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணி, அதாவது இன்க்ளூடிங் ஃபர்னிச்சர்ஸோடு வேணும். அதுக்கப்புறம் வந்து கஃபேட்டேரியா வேணும் அப்படின்னா அதில் வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இல்லை ஏசியோட வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். A to Z எல்லா ப்ரொவிஷனுமே டோட்டலாக கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய ஒரு யூனிக் என்னன்னா, நீங்கள் ஒன் இயருக்கு வந்து 2 தடவை வந்து ஏஎம்சி பண்ணி கொடுத்துருக்கோம், ஆனுவல் மெயின்டெனன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 years கழிச்சு வேண்டாம்னு சொன்னால் நாங்களே எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இருக்கிற கண்டெய்னர் ரேட்டு ஒரு 3 to 4 years கழிச்சு கண்டெய்னர் ரேட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாலும் நாங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75% வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துல எம்டி லேண்ட் இருக்குது, ஒரு கடை வைக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு ஒரு எம்டி லேண்டோட வாடகை வேறு, பில்டிங்கோட வாடகை வேறு. நீங்கள் எம்டி லேண்டை எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. பில்டிங்கோட அட்வான்ஸை வச்சு நீங்கள் கண்டெய்னர் வாங்கிடலாம். கண்டெய்னர் வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 years கழிச்சு நீங்கள் அந்த பில்டிங்கை மறுபடியும் நீங்கள் சப்போஸ் வந்து அந்த இடம் சூட் ஆகிடுச்சுன்னா அதே இடத்துல நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம். இல்லாட்டி இது வேண்டாம்னு சொல்ல தூக்கி விட்டீங்கனால இது ஒரு காசு. அதே மாதிரி ஒரு பண்ணை வீடு, ஒரு பண்ணையில் வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி அந்த தோட்டத்தை வந்து நம்ம ஒரு